ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் மீன் சாப்பிட போகிறோம். ஸோ மீன் இங்கே சேல் பண்ணுற ஒரு வெஹிக்கிள் வந்திருக்கு. ஸோ அங்கே இப்போது மீன் வாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கெல்லாம் என்ன ஸ்பெஷல் மீன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இங்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஆண்டிஸ் எல்லாம். ஸோ அங்கே வந்து இந்த ஃபிஷ்ஷோட நேம் எல்லாம் எனக்கு தெரியாது. பட் இந்த ஃபிஷ் எல்லாம் சேம் தான். பட் இதில் வந்து ரொம்ப ஷேப்பாக இருந்த ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. இந்த அக்கா வந்து இந்த ஸ்மால் ஃபிஷ் வாங்கிட்டாங்க. நாங்கள் கூட அந்த ஸ்மால் ஃபிஷ் தான் வாங்கியிருக்கோம். பட் இந்த ஃபிஷ் நேம் எல்லாம் எனக்கு நிஜமாக தெரியாது. பட் ஏதோ ஒரு ஷேப்பில் இருக்குது. ஒரு லாங் இருக்குது, ஷார்ட் இருக்குது, ரெட்டு, எல்லோ கலரும் வந்து ஃபிஷ் இருக்குது. இது பார்க்க ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. பட் நான் அதெல்லாம் சாப்பிடல. நான் சாப்பிட்டதா ஒரு ஃபிஷ்ஷை சாப்பிட நான் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அது சாப்பிட வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது. பட் இந்த சின்ன ஃபிஷ் வந்து ரொம்ப இந்த சின்ன ஃபிஷ் வந்து சாப்பிடுவேன். ஸோ அதான் வாங்கிட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து குழம்பு இல்லை, ஃப்ரை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஷை டிஷ்க்காக அவ்வளோதான். ஸோ இது வந்து எவ்வளோனா 50 ருப்பீஸ் கொடுத்து வாங்கின ஃபிஷ்ஷு. அப்புறம் இந்த ரெட்டு ஃபிஷ்ஷு, அப்புறம் நான் பார்த்துருக்கேன் வந்து எல்லோ கலர் ஃபிஷ் கூட இருக்குது. பட் அது நான் வந்து சாப்பிடல. இந்த ரெட் ஃபிஷ் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் பட் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கல. ஸோ நான் வந்து சாப்பிடல ஸோ அந்த ஃபிஷ். ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து சின்ன சின்ன ஃபிஷ் வந்து வாங்கியிருக்கோம். அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அது வாங்கிட்டாங்க, ஃப்ரை பண்ண, அவ்வளோதான். ஸோ இது வந்து 50 ருப்பீஸ் ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷுக்கு உங்கள் சைடில் என்ன நேம் சொல்லுவீங்கன்னு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா அது வந்து வாஷ் க்ளீன் பண்ணுறது. அது நெக்ஸ்ட் வந்து அந்த மசாலா, மீன் ஃப்ரை மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வைக்கணும். ஒரு 30 மினிட்ஸ் 1 hour அப்படி வச்சு அப்புறம் ஹாட் ஆயிலில் வந்து அதை பொரிச்சு எடுத்தால் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகும். ஸோ இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப சாப்பிடலாம். முள் கூட அதுக்குள்ளே சின்னதாக இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப சின்னதாக ஃபிஷ் வந்து இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக சாப்பிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஸ்பெஷலுன்னு இல்லை, இதுதான் ஸ்பெஷலுன்னு சொல்ல முடியாது. சைட் டிஷ்க்காக ஆக்சுவலி வந்து சிக்கன் குழம்பு இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட்டு சிக்கன் குழம்பு சாப்பிட கொஞ்சம் போர் ஆனதுனால இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். பட் எவ்வளோ சிக்கன் ஃபிஷ் சாப்பிட்டாலும் ரசம் சாப்பிடலேன்னா டே வந்து கம்ப்ளீட் ஆகாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து என் மம்மி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மசாலா எல்லாம் நல்லா மேரினேட் ஆகி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்னோடய மம்மி. ஆக்சுவலி ஃபிஷ் ஃப்ரை வந்து சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கணும் இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது சைடிஷ்காக. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ஜாக் ஃப்ரூட் கறி, அப்புறம் பருப்பு ரசம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு இன்றைக்கி வந்து டின்னர் நான் முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.